நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அனாமிகா சீரியலோட ஹீரோயினான அனாமிகா பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அனாமிகா சீரியல் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்ட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சீரியலை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் ஒரு ரீமேக் சீரியல். ஆல்ரெடி மற்ற மொழிகளில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க இந்த சீரியல் தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுது. அதில் யாரெல்லாம் ஹீரோ ஹீரோயினா நடிக்க போறாங்கன்றதே மிகப்பெரிய கியூரியாசிட்டியா இருந்தது. அந்த வகையில சிங்கப்பெண்ணி சீரியல்ல மகேஷா நடிக்கிறவரு இங்கே ரிஷியா நடிக்கிறாரு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல கதிரா நடிக்கிறவரு இங்கே நந்தாவா நடிக்கிறாரு. அனாமிகா ரிஷி பேரும் நல்லா இருக்கு, அனாமிகா நந்தா பேரும் நல்லா இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியான ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அனாமிகா சீரியல் எவ்ரி சண்டே 2 மணிக்கு போடுறாங்க. டெய்லி போடுங்க அப்படின்ட்டு மக்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய விருப்பப்படி டெய்லி போடுறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஆல்ரெடி நம்ம கதிர் பயோ அண்ட் ரிஷியா நடிக்கிற மகேஷ் பயோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அனாமிகா யாருன்ட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டே வராங்க. அவங்களுக்காக கூட இந்த வீடியோன்னு சொல்லலாம். இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அனாமிகா பார்க்க மலையாளி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இவங்க மலையாளி இல்லைங்க, கன்னடியன். இவங்க 19/9/1999 பிறந்திருக்காங்க. பெல்லாகவி அப்படின்ற பிளேஸ்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஆக்டிங்காகவே பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. சின்ன வயசுலயே இவங்க டிவி பார்க்கும்போது நானும் டிவில வருவேன் அப்படின்ட்டு டிவி முன்னாடி டிவி பின்னாடிட்டு இவங்க வீட்டுல பாக்ஸ் சோனி டிவி இருந்ததாம். அதுக்குள்ளலாம் போய் பார்ப்பாங்களாம். சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றான்ட்டு அவங்களுடைய வீட்லயும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லையாம். இவங்களுடைய வீட்டுல இவங்க தான் லாஸ்ட் பொண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டாங்களாம். எப்பவுமே இவங்க செல்ல பொண்ணாதான் அவங்களுடைய வீட்லயும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சொன்ன பையனை தான் அவங்க அக்கா திருமணம் பண்ணதுனால இவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியில யாரை திருமணம் பண்ண சொல்றாங்களோ அவங்களதான் பண்ணுவாங்களாம். படிப்பு தான் இவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாமே. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். நாங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்களாம். அவங்களுடைய வீட்டுல எல்லாருமே இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே எஜுகேட்டட் தானாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஜாப்லயும் இருக்காங்களாம். அதனாலதான் இவங்களை நீ ஒரு பிகாம் படி, MBA முடி, நல்ல ஜாபுக்கு போ அப்படிலாம் சொல்லுவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு படிப்பு வரல. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அங்க போகும்போதெல்லாம் கூட கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இது போல ஒரு நாட்டி கேர்ளா தான் வள வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அப்பா ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா இருக்கா, போக போக சரியாயிடுவான்னு பார்த்தா ஒரே ஒரு FBல பாத்தீங்கன்னா இவங்களுடைய போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரு மெசேஜை நம்பி இவங்க இருக்கிற பிளேஸை விட்டு பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுக்கு போட்டோ ஷூட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததுனால நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து போட்டாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவங்களும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இந்த பொண்ணு என்ன சீரியஸாக வந்துடுச்சு அப்படின்ட்டு பெங்களூர்லேயே கிட்டத்தட்ட 150 நாள் இவங்க ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணாங்களாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது, ஆனால் நம்பி தான் ஆகணும்ட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா வந்து எவ்வளவோ சொன்னாராம், நீ வந்து படிக்கணுமா, படிப்பு தாமா நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சினாராங்க. ஆனால் குடும்பத்தையே எதிர்த்து தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க. என்னதான் இவங்க ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் ஆரம்பத்தில் இவங்க மாடலிங் துறையில தான் இருந்திருக்காங்க. 5.11 இருக்கணுமா, 5.2 தான் இவங்க இருந்தாங்களாம். அதனாலே நிறைய இடங்கள்ல ரிஜெக்ஷனை பார்த்தாங்களாம். கான்ஃபிடென்ட்டே இருக்காதாம், கேமரா பயம் இருந்ததாம். அதே மாதிரி எப்படியோ ஒரு வழியா செலக்ட் ஆயிட்டோன்ட்டு ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ப்ரோமோ ஷூட்லாம் எடுத்தாங்களாம். இவங்களும் அந்த ப்ரோமோல வர போறாங்க, அப்பா அம்மா கிட்ட காட்ட போறோம் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருந்த சமயத்துல இவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்குள்ள ஒருத்தங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ரோமோல ஹீரோயினா கூட போட்டாங்களாம், வில்லியாவும் போட்டாங்களாம். ஸோ இப்படி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு முடிவெடுக்கிற நேரத்துல தான் இவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் மூலமா தான் இப்போ இவங்க ஒரு ஹீரோயினாவே வள வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அமிர்த வர்ஷினி அப்படின்ற சீரியலுக்காக இவங்களுக்கு ஒரு டைரக்டர் கால் பண்ணுறாரு. நான் நடித்தா ஹீரோயினா மட்டும் தான் நடிப்பேன், மற்றபடி எனக்கு எந்த ரோலுமே தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னை கூப்பிட்டுட்டு சிஸ்டராக நடி, வில்லியா நடி, இப்படி நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இதுக்கப்புறம் யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன். கண்டிப்பாக இதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தாங்க இவங்களுடைய தைரியத்தெல்லாம் பார்த்து அந்த டைரக்டர் இம்ப்ரெஸ் ஆகி இவங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. இவங்களும் சூப்பர் டூப்பரேட்டாகவே நடிச்சு
கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புலாம் வந்திருக்கு. அந்த வகையில் ரொம்பவே ஃபேமஸான சீரியல் எதுன்னு கேட்டிங்கன்னா, கதை உண்டே ஸ்வர்கடி அப்படின்ற சீரியல்ல இவங்க ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டராக இருக்கும் பார்த்தா, ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு நாட்டித்தனமான கேர்ளாக தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஃபன்னான மொமெண்ட் எல்லாத்தையுமே அவங்களே ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி அது மூலியமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க ஒரு அம்மா பொண்ணுன்னு சொல்லலாம். அம்மா வச்சிருந்த கார்டன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலுக்காக இவங்க ரிஸ்க் எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று நடந்துதான். அதில் ரியலாகவே இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க. ஃபன்னாக இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே ஒரு சோகத்தில் போய் முடிஞ்சிருக்கு அந்த ஆக்சிடென்ட். அந்த வீடியோ கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் மூலியமாகவும் இவங்களுக்கு தனியாக ரசிகர் பட்டாலுமே வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குற அளவுக்கு எந்த சீரியல்ல இவங்க கமிட் ஆனாங்கன்னா, நின்னு கோரி அப்படின்ற ஒரு சீரியல்ல தான். இந்த சீரியல் ஸ்டார் மால ஒளிபரப்பாகுது. அது மட்டும் இல்லாம கன்னடத்துல இந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸான சீரியல். அதுக்கு ரீசன் என்னன்னா, சிம்பு சூரியன் அதுல வில்லனா நடிக்கிறாரு. ஆமாங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சீரியலான ரோஜா சீரியல்ல அர்ஜுன் சாரா வள வந்த ஹீரோ தான் இப்போ அந்த சீரியல்ல வில்லன். ஸோ 2 ஹீரோக்கு மத்தியில நடிக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு எனக்கு. அதுலயும் இவர் வில்லத்தனம் செமையாவே பண்றாரு அப்படின்ட்டு சிம்புவையும் ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க. அண்ட் சிம்புக்கும் இந்த ரோல் ரொம்பவே புதுசா இருந்ததாம். ரொம்பவே இவங்க வெயிட்டா இருந்தாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை நிறைய பேர் கேலி கிண்டல் பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்களாம். அதை தொடர்ந்து இவங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணி இப்போ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா வள வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரியே இருக்கணும், ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட டைரக்டாவே கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அண்ட் ஆன்சர்ஸ்லாம் அவங்களும் ரொம்ப அழகாவே சொல்றாங்க. நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையுமே இவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய ரசிகர்களுக்காக. கண்டிப்பா கன்னடத்துல எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த அனாமிகா சீரியல் மூலமா இங்க தமிழ் ஆடியன்ஸ் மனசுலயும் ரொம்ப சீக்கிரமாவே இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு தமிழ்ல அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புகள்லாம் கூட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழே தெரியாம இங்க வந்து நிறைய பேர் தமிழ் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் வரணும்னு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ நீங்க அனாமிகாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அனாமிகாவா நடிச்சு நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் அக்ஷதா தேஷ்பாண்டே. இவங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க நினைச்ச மாதிரி டிவில வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே இவங்களை ரொம்ப பெருமையா பேசுற அளவுக்கு தான் இவங்க ரொம்பவே கரெக்டா அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிட்டு போறாங்களாம். இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.